ஹாய் ஆல் ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணுமா, அது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யணுமா, இல்லை பிரசாதம் செய்யணுமா, அதுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி அம்மினி கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேசினில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் நல்லா கிளறிட்டு அதில் சூடான தண்ணி ஊற்றி கிளறி எடுக்கணும். அதை கடைசி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி எடுத்திங்கன்னா கொஞ்சம் இறுகி வரும். அதை கையால் பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பதத்தில் எடுத்து வைக்கணும். அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி அதை இட்லி தட்டில் ஒன்றுனா அடுக்கி வச்சு அதை வேக வச்சு எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். நல்லா வெந்திங்கன்னா மேலே ஷைனிங்காக இருக்கும். அதுதான் அதோட வெந்த பதம். அதுக்கப்புறம் அதை சூடான கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதில் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உப்பு தூவிட்டு தேங்காய் பூ தூவி நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான அம்மினி கொழுக்கட்டை ரெடி. இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.